பசி உணர்வு உயிர் உணர்வை படைக்கும், உயிர் உணர்வு பசி உணர்வை படைக்கும். வித்தியாசமாக தான் இருக்கும். பசி எடுத்ததா சாப்பிட்டீங்களா, மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. புரியுதுங்களா? தலைப்புக்குள்ளே போயிடுவோம். புரியுதுங்களா? உண்மைலாம் இது உண்மை மார்க்கம். உண்மையில் நினைச்சோம்னா எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கலாம், சிரிச்சிக்கினே இருப்பீங்க, செம காமெடியாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் பகல் முழுவதும் எங்கெங்கேயோ போடுறீங்க, எதையோ தெரிஞ்சுக்கினீங்க, என்னென்னவோ பண்ணோம். எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா நான் பண்ணிவிட்டு இங்கே போனேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன், அங்கே போனேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன். மனசில் ஒரு பெரிய நான் ஏகப்பட்டது தெரிஞ்சுக்கினேங்க, நிறைய நாலேஜ் தெரியுங்க, பெரிய அறிவாளிங்க நானாகவே நினச்சிக்கிறது. யார் நம்மளை கேட்க போகிறாங்க? நம்ம தான் இங்கே அங்கே ஓடிங்கிறோமே. நிறைய விவசாயங்களை தெரிஞ்சுக்கினேன், நிறைய சாமிகளெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கினேன், கடவுளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கினேன், அம்மா அப்பா சொல்லி கொடுத்த கடவுளை பற்றி. அடுத்து குருநாதர்கிட்ட ஏகப்பட்ட குருநாதர், கிழக்கு ஒரு குருநாதர், மேற்கு ஒரு குருநாதர், வடக்கு ஒரு குருநாதர், தெற்கு ஒரு 4 ஆசிரமம். வடக்கு ஒரு ஆசிரமம், தெற்கு ஒன்று, வடக்கு ஒன்று, 4 ஆசிரமம். நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கினேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். ரைட்டு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டோம். மைண்டில் அப்படியே ரொம்ப பயங்கர பவராக வீட்டுக்கு வருவேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்கும் பொழுது அமைதியாக படுப்பேன். உடம்புக்கு என் உடம்பு எனக்கு கேட்கு, டேய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினியா? ஆமாம்மா தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப பயங்கரமான ஆள். ஆமாம்மா ரொம்ப பயங்கரம். இப்போ எல்லாத்தையும் மறக்க போகிறேடா, தூக்கம் வரப்போகுது. நான் உடம்பு எப்படி சொல்கிறேன்? டேய் மொத்தத்தையும் இப்போ நீ மறக்க போகிறடா. இதெல்லாம் மறந்தால் தாண்டா நீ வாழ முடியும். நீ கற்றுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. மறக்க போகிற. இந்த மறந்து போகிறது தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை போய் கஷ்டப்பட்டு பாவம் இந்த உடலை துன்புறுத்தின பஸ் செலவு பண்ணுங்க, இந்த அங்கே போய் அந்த நிகழ்ச்சி பண்ணி அதை பொறுப்பாளராக இருந்து அதில் முக்கிய பொறுப்பாளர் இப்போ போஸ்டில் இருந்து எல்லாத்தையும் இப்போ மறக்க போகிறடா. நிரந்தரம் நீ பிறரிடம் அறியாத சுயமாக அறிந்தவாறு அது மட்டுமே உன்னை நலமோடு வாழ வைக்கும் என்று என்னுடைய உடல் புரிய வைத்தது. அதை தான் உங்களுக்கு போதித்தேன். நன்றி, மகிழ்ச்சி.